சார்ஜ் இல்ல, கொஞ்சம் சார்ஜ் இது வேற சார்ஜ் பண்ணிக்கோ. வந்துட்டா ஸ்கிரீன்? நீங்க வீட்ல பிராக்டிஸ் பண்ணீங்களா எப்படி? ஓ அதுதான் கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் ஹம்தாக்கு இப்ப தொடர்ந்து 4 நாள் சரியான காய்ச்சல், அவட்ட சொல்லி தான் நான் செஞ்சு எடுக்கணும். அப்படியா? ஓ Right. அஹ், இன்ஷால்லா நான் கட்டாயம் இன்றைக்கு செஞ்சு எடுத்துடுறேன், எடுத்து பாக்குறேன். உங்களுடைய அடையாளங்கள் கொஞ்சம் பார்க்கல அப்படியா? ஓ ஓ பாத்து பாக்கலாம், நான் பாத்துக்கிறேன். அவக்கு சோகம் இல்லாதனால அவ எலும்புறாவும் இல்ல, கஷ்டம். ஸ்கூலுக்கு போல படுத்து நான் சொன்னேன் செஞ்சு கொள்றேன், இன்றைக்கு செஞ்சு தரோம் அம்மாண்டா. ஆஹா. சரி, அப்ப நீங்க கொஞ்சம் ரெடி ஆயிட்டு வாங்க, நாங்க அதை கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கு நாங்க அதில் அடுத்த ஒரு சரி. பகுதியை, சின்ன ஒரு பகுதி மட்டும் அதில் சேர்த்து பார்த்துக்குவோம். இப்போ உங்களுக்கு இந்த அடையாளங்கள் இல்லாம பின்னாடி போறது கொஞ்சம் கஷ்டமாயிக்கும். நான் அதை கொஞ்சம் இப்படி சொல்லித்தரேன், ம். பின்னாடி இன்ஷால்லா கட்டாயம் அதை பிடிச்சிக்குவோம். ஹை. இப்போ சரி எங்களுக்கு சரி. ம். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஓதல்ல வந்து எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியுது, அலிஃப்லேருந்து யா வரைக்கும் எழுத்துக்கள் தெரியும். அதே போல அந்த ஓ எழுத்துக்களை நாங்க எப்படி ஆண்டு உச்சரிக்கிறதா, ஈண்டு உச்சரிக்கிறதா, ஊண்டு உச்சரிக்கிறதாங்கிறது எங்களுக்கு தெரியுது. சரியா? ஆனா அந்த எழுத்துக்களை ஓ வச்சு சொற்களாக உச்சரிக்கிறதும் சரி. நாங்க சரியா சொற்களை உச்சரிக்கிறோம். சரியா பிள்ளைய சொற்களை நாங்க ஒவ்வொரு சொல்லா நாங்க உச்சரிக்கிறோம். உச்சரிக்க தெரியாம இல்ல. ஓ ஆனா ஓ இந்த சூறாவை ஓத போற நேரத்துல சொற்களாக உச்சரித்து அந்த சொற்கள் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி கொண்டு சூறாவாக நாங்க பிராக்டிஸ் பண்ண போற நேரத்துல எங்களோட ஓதல் ஒரு தடுமாற்றத்துக்கு ம் படுது. அதாவது ம் அழகான அல்லது முறையான அந்த ஒழுங்குல எங்களோட ஓதல் வருது ம் இல்லைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. எனவேதான் அந்த பின்னடைவு அல்லது அந்த பிரச்சனையை நாங்க உங்கள்ட்ட இருந்து இல்லாமல் ஆக்குறதுக்காக வேண்டிதான் இந்த மூணாவது லெவல்ல நாங்க ம் உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிறோம். வசனங்களாக, ம் ஆயத்துக்களாக பிராக்டிஸ் பண்ற மெத்தட். எனவே இங்க ஆயத்துக்களை பொறுத்த வரைக்கும் எழுத்துக்களை டார்கெட் பண்ணி, உதாரணத்துக்கு அலிப் என்ற எழுத்தை டார்கெட் பண்ணி இலக்காக கொண்டு என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு ம் அதுல நீங்க பிடிச்சு கொள்ளணும், மாத்தி கொள்ளணும், தெரிஞ்சு கொள்ளணும்ங்கிறத விஷயங்களை தெரியப்படுத்துவதற்காகத்தான் அந்த வசனங்கள் வரும். எனவே ம் இப்ப நீங்க சூறாக்களாக சாரி வசனங்களாக ஓத போனீங்கன்னா உங்களுக்கு வர அடுத்த பெரிய ம் பிரச்சனை என்னென்றால், ம் நாங்க வளமையா ஓதிக்கொண்டு போற அமைப்புல வசனத்துல கடைசியில நிப்பாட்ட மாட்டோம். வேறொரு வகையில நிப்பாட்டுவோம். நாங்க ஓதுறது ஒரு ஆமா. ட்ரெக்லைக்கும் வசனத்துல கடைசியில நிப்பாட்டுறது வேறொரு ஒரு ட்ரெக்லைக்கும், வேறொரு ரெப்ளி. அமைப்புல இருக்கும். அப்ப அந்த அந்த வடிவத்தை நாங்க சரியா முதலாவது என்ன செஞ்சு கொள்ளணும், தெரிஞ்சு கொள்ளணும். அதாவது வசனத்துல இறுதியில அல்லது நிறுத்தி ஓதப்படக்கூடிய இடங்கள்ல நாங்க எப்படி நிப்பாட்டுறது, என்ன வகையில நிப்பாட்டணும் என்ற ஐடியாவை நான் தெரிஞ்சு கொள்ளணும். அப்பதான் எங்களால் என்ன சரி சரி. செய்யணும், ஒரு வசனத்துல இறுதி எங்களுக்கு பிழை இல்லாம, தவறாகாம, ம். தப்பாகாம பெய்துட்டு நிதானம் அழகான முறையில் அதை நிப்பாட்ட முடியுமா இருக்கும். நானும் யோசிக்கிறேன், நானே நினைக்கிறேன் சில டேட்டா சில இடத்துல ஓதிட்டு போற நேரத்துக்கு எப்படி அந்த ஓதி நிப்பாட்டுறது படத்துல தெரியாது. வைக்கிறது. ஓ எப்படி எப்படி அடுத்தது அதையும் சேர்த்து வர ஓதுறாங்க, அது எப்படின்னு நான் கேட்கும். ஓ ஓ முதலாவது நாங்க சரி எப்படி சரி. நிப்பாட்டி ஓதுறங்கிறத படிச்சு கொண்டோம் என்றால் அதுக்கு பின்னால் இன்ஷால்லா மெதுமெதுவா போகலும். சரி, இதுல சரி. நான் முக்கியமான 3 முறைகள் இது. 3 முறைகள்ல நாங்க என்ன செய்யலாம் என்றால், ஒரு வசனத்துல ஒரு இடத்துல நாங்க நிறுத்தலாம். இந்த 3 அமைப்புகளுக்கு வெளியால பேத்திட்டு நிப்பாட்டுறது பெரும்பாலும் பிழையா தான் நிற்கும். அப்ப அதுல ஆமா. நான் இன்றைக்கு உங்களுக்கு முதலாவது முறையா உங்களோட டிஸ்கஸ் பண்ண போறேன். சொல்லி தருவேன். ம். நீங்க போயிட்டு குர்ஆன்ல தேடி சரி. பார்க்கணும், நிறைய வேலைகள் இருக்குது. அதே நேரம் இந்த குறியீடுகள் இங்க நேரடியா தொடர்படும். முதலாவது முறை, அதாவது டெஸ்ட்டுக்கு சொல்ல போற விஷயம் என்னென்றால், குர்ஆனை நீங்க ஓதிக்கொண்டு போற நேரத்தில், வசனம் ஒன்றை ஓதிக்கொண்டு போற நேரத்துல அந்த வசனத்துல நீங்க ம். நிறுத்த போற அந்த இடம் தானே, ஏதோ ஒரு இடத்துல நிப்பாட்டிங்க தானே, அந்த நிப்பாற்ற ம். கடைசி எழுத்துக்கு இங்க காட்டிக்கிற 2 அடையாளம், இதுல ஏதாவது ஒன்று வந்துச்சு என்றால் என்ன அடையாளம் இது? வட்டமான ரெண்டு இது இருக்குது அதுதானே. ஐத்தான் ஐத்தான், என்ன அடையாளம், பேர் என்ன பாத்தீங்களா? வாசனை இறுதி. ஆ பத்தகத்தைன் அதுதான். ஓ அலிஃப் பத்தகத்தைன். தைன் சரி. விளங்குது இல்ல சரியா. இது சரி. பத்தக. ஓ. அது ஃபதஹ ம். மத்து. விளங்கு- அது பத்தக மத். ஓ பத்தக மத் பத்தகத்தைன். ஃபதஹ மத்து. அப்ப ஃபதஹ மத்துங்கிறத கட்டாயம் நீங்க இந்த 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 அடையாளங்கள் பகுதியை பார்க்கின்றத உங்களுக்கு அது ஞாபகத்துல நிற்கும். சரி, இந்த ஃபதஹ் ம். மத்து அல்லது இந்த ஃபத்ஹத்தைன் இந்த அடையாளங்கள்ல ஏதாவது ஒன்று எங்க வரணும், நாங்க நிறுத்துற இறுதி எழுத்துல வந்திக்கணும். அல்லது
நாங்க ஆ, இறுதியாக சரி நிறுத்துற அந்த அடையாளத்துல அல்லது நிறுத்துற அந்த இடத்துல இறுதியாக அலிஃப் வதிக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்றோ ரெண்டோ ம், நாங்க நிப்பாட்டுற இடத்துல வந்துச்சுதென்றால் நாங்க அந்த இடத்துல எப்படி நிப்பாட்டணும் தெரியுமா? நாங்க நிப்பாட்டணும் ஆ, 1 செகண்டுக்கு அல்லது 2 அளவு உங்களோட கை விரலொண்ட மூடிட்டு திறக்கிற அளவு நேரம் நீங்க அந்த இடத்துல ம், நீட்டி நிப்பாட்டணும். அதுக்கு கூட நிடக்கூடாது, குறைய கூடாது. ஆ, சரி, இப்ப நான் இதுல சரி சரி உதாரணத்தை சொல்லி தரேன் பாருங்க. முதலாவது உதாரணத்துல பாருங்க, இங்க எனக்கு எப்படி முடியுது? இறுதி எழுத்துக்கு ம், அலிஃப் வந்திக்குது. அதே போல ஓ இறுதியாக ஓ சந்திக்கிற அடையாளம் ஃபத்ஹ தைனி. அப்ப இந்த இடத்துல ஜீம் என்ன செய்யணும்? சட்டப்படி ரூல்ஸ்ல ஜீம நாங்க 1 செகண்ட் இரு நீட்டி பாட்டணும். எஃப் பக்கத்துல ஜ ஓ, ஓ, எஃப் ஜ அந்த ஜ என்று நாங்க 1 செகண்டுக்கு நாங்க நீட்டி ஓதணும். அதான் இங்குள்ள இரு. முக்கியமான விஷயம். அதே போல இரண்டாவது நீங்க பாத்தீங்க என்று சொன்னால் இறுதியாக வந்திக்கிறது அலிஃப். அதுக்கு வந்திக்குது அலிஃப் என்ற வகையில் அலிஃப் வந்து ம், ஹாவோட தொடர்படுது. அந்த ஹாவை நாங்க இப்ப என்ன செய்வோம்? இந்த இடத்துல 1 செகண்ட் ம், நீட்டி ஓதுவோம். என்றால் வசனத்துல இறுதியில அலிஃப் வந்துச்சு என்றால் அங்கேயும் நாங்க 1 செகண்ட் ம், நீட்டணுங்கிறது படிச்சுக்கிறோம். எனவே இந்த இடம் ஆ, எப்படி வரும்? மேலஹ ம என்று நீட்டுறது போலயே ஹ ம், மேலஹ ம், என்று நாங்க 1 செகண்ட் நீட்டி ஓத வேண்டும். இது ம், ரெண்டாவது முக்கியமான விஷயம். சரி, இப்ப நாங்க ம், மூணாவதுக்கு வருவோம். மூணாவது விஷயம் என்ன சொல்லுதென்றால் இறுதியாக வந்திருக்கக்கூடிய எழுத்து என்ன? ம், யா வந்திக்குது. இங்க நாங்க யாவை பத்தி பேசவே இல்லை. அப்ப அந்த யாவை நாங்க விட்டு போட்டு இறுதியாக வந்திருக்கிற அடையாளத்தை நீங்க பாத்தீங்க என்று சொன்னால் அது என்ன அடையாளம் ஆகிக்குது? ஃபத்ஹு ம், மத்தாவுடைய அடையாளமா வந்திக்குது. அப்ப அந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும்? அந்த ஜீமுக்கு பின்னால் இருக்கிற ஆயின 1 செகண்ட் ம், நீட்டித்தான் ஓத வேண்டும். அப்ப எப்படி ஆ, வரப்போகுது? இன்ன இல ரப்பிக ருஜிஅ ருஜிஅ ஆ, அந்த ஆட சவுண்ட் வரப்போகுது. ஆ. இது இன்ன முக்கியமான இல்ல அடுத்த விஷயம். ஆ, நீங்க சரி சரி குர்ஆன்ல நீங்க அடுத்த ஒரு வேலை செய்யணும். ம், நான் சொன்னேனே கிளாஸ்ல வேலைகள் கூடிக்கொண்டே போகும். போன கிளாஸ்ல வேலை திருப்பி நீ செய்ய வேண்டியது. இன்றைக்கு தார ஓ அடுத்த ஓ ஓ, பிரச்சனை. நாங்க அடுத்த இந்த ஆ ஆ 3 வகையான பகுதிக்குள்ளேயும் குர்ஆன்ல நீங்க தேடி பார்க்கணும். இறுதியில ஃபதஹ்தைன் வார ஒரு 10 15 இடத்த நீங்க தேடி எடுத்து எப்படி பிராக்டிஸ் பண்ற, இதுல என்ன விஷயம்ங்கிறத பார்க்கணும். இறுதியில அலிஃப் வார ஆ இன்னும் ஆ ஒரு 10 இடங்கள் எடுத்து இதெல்லாம் அலிஃப் வந்திக்கு, இதெல்லாம் இப்படித்தான் நிப்பாட்டணும்ங்கிறத தேடி பார்க்கணும். நிப்பாட்டி ஓதி பார்க்கணும். ஆ வசனத்தை ஓதாட்டியும் ஆஹா இந்த இடத்துல எங்களுக்கு குழப்பம் வரப்படாது, தயக்கம் மிகப்படாது. எப்படி ஓதுறோம் சரியா பிள்ளையான ஐடியா மறக்கலாம் படாது. அது எங்களுக்கு ஓத ஓத ஓதத்தான் ம், எங்களுக்கு அது ஃப்ளோல வாயால சரியா வந்து கொண்டே ஆ வரும். அல்லது என்ன நடக்கும் என்றால் அந்த இடத்துல போய் நாங்க யோசிப்போம், நான் படிச்சுக்கிறோம் இது எப்படி வரும் என்று நாங்க மனப்பாடத்துல இருந்து யோசிப்போம். யோசி நான் ஓதிக்கொண்டு போற ஃப்ளோ சரி சரி வரணும் என்றால் தான் அது சரியா தான் இருக்கும். சரி, மூணாவது என்ன செய்வீங்க? ஃபதஹ்மத்லயும் ஒரு 10 15 இடங்களை ம் நீங்க தேடி பார்ப்பீங்க. பொருவான்ல நிறுத்துற இடங்கள்ல இதுல வேற ஏதாவது இருக்குதா, ம் நான் நிறுத்துறது சரியா, நான் நீட்டி நிப்பாட்டனா எங்கிறத நீங்க பார்க்கணும். ஆ ஆ அப்போ ஒவ்வொன்றிலையும் கிட்டத்தட்ட 10 15 வசனங்கள் என்று சொல்ற நேரம் ஒரு 50 வசனம் சரி நீங்க குர்ஆன்ல முழுமையா நீங்க நிறுத்துற இடத்தை டார்கெட் சரி பண்ணி நிறுத்துக்கு ஓதப்படக்கூடிய இடத்தை டார்கெட் பண்ணி நீங்க தேடி ரெடி ஆயிட்டு வரணும். ரெண்டு வேலை இது. ம் இதையும் நீங்க ரெடி ம் ஆகணும். இதுக்கு முன்னால கட்டாயம் அந்த அடையாளங்கள் சார்ட்டை நீங்க கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணி ரெடி ஆகுங்க. ஏன்னா அதுல இருந்தான் இதுக்கு வரணும். ஏன்னா ம். இங்க எல்லாமே எல்லா அடையாளம் பாடங்களிலும் இருக்குமா? விளங்கலுமா? எப்படி? பொதுவாக எல்லா பாடங்களிலும் இருக்குமா? பொதுவாக எல்லா பாடங்களிலும் இருக்குமா இது? நீங்க குர்ஆன்ல சின்ன சூறாக்கள்ல இருந்து வசனத்துல கடைசியில முடியிற இடங்களை பார்த்து பார்த்து கொண்டு போகக்குள்ளே உங்களுக்கு விளங்கும். பெரும்பாலும் இருக்கும். சரி சரி பெரும்பாலும் இருக்கும். நிறைய இருக்குதா சரி கொஞ்சம் இருக்குதாண்டு இல்ல. நீங்க சின்ன சூறாக்கள்ல இருந்து போகலாம். சூரா நாஸ்ல இருந்து பார்த்து கொண்டு போக நேரம் நீங்க ம் அடையாளப்படுத்தலாம். ம் இது இந்த கேட்டகரியில வருது. இது இதுக்கு வரல. இது வருது. இது வரல. இப்படி உங்களுக்கு ஒரு அடையாளப்படுத்தி கொண்டே நீங்க ஒரு பெரிய ஒரு 10 சரி 15 சூறாக்கள் தேர்ந்த நேரம் நீங்க அடையாளப்படுத்தி கொண்டு போகலாம். நீ கட்டாயம் பார்க்கணும். அதான் முக்கியம். ம் அப்பதான் உங்களுக்கு அந்த ஐடியாவோட பெரிய பெரிய வசனங்களுக்கும் ஓதலாம். முதலாவது ம் ம் சூறாக்களை பாருங்க. அதுக்கு பின்னால உங்களுக்கு அறிமுகம் இல்லாத பெரிய பக்கங்களை கொஞ்சம் எடுத்து அதுலயும் நீங்க பயம் இல்லாம தயக்கம் இல்லாம குழம்பாம நான் இப்படித்தான் நிப்பாட்டுறேன், நான் நிப்பாட்டுறது சரி. சரி என்ற இடத்துக்கு நீங்க ரெடி ஆயிட்டு வரணும். இந்த ரெண்டு ஒர்க்கையும் எனக்கு நீங்க செஞ்சு எடுத்து வரணுமா? கேக்குது இல்ல
உங்களோட கவரேஜில் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு ஒர்க்கையும் செஞ்சு எடுத்துட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். உங்களோட கவரேஜ் பிரச்சனை மாதிரி தான் நிற்குது. ரெண்டு ஒர்க்கையும் செஞ்சு எடுத்துட்டு வாங்க.